அக்கா உங்க பேருங்கக்கா? முனியம்மா. இங்க பாரதிராஜா சார் இங்க தோட்டத்துல எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? அது 15 வருஷம் வேலை பார்க்குறோம். 15 வருஷமா? 15 வருஷம் வேலை பார்க்குறோம். ஓகேங்க. இப்போ பாரதிராஜா சார் உயிரிழந்துட்டார்னு செய்தி கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியும் எங்களுக்கெல்லாம் உணர்வே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. எங்க தெய்வம் அவரு. எங்களுக்கு வலது கை போனது மாதிரி இருக்கு. வந்தாருன்னா ரொம்ப நல்லா தான் பார்த்துக்குருவார். அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்க பிள்ளை மாதிரி வச்சிருப்பாரு எங்களை. வேலைக்காரங்கன்னு அந்த எண்ணமே இருக்காது. அந்த எண்ணமே இருக்காது. பிள்ளை மாதிரி தான் வச்சிருக்காரு. எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, செய்வாங்க. அதெல்லாம் அங்கேயே தங்கி வருவேன். நான் வேலை பார்க்க இருப்பேன். நைட் மகள் இங்கே வந்தாருன்னா இங்கே தான் இருப்பேன். நான் இங்கே தான் இருப்பீங்க? இங்கே தான் இருப்பேன். அவங்களோட ஃபேமிலியோட எல்லாத்தையும் எல்லாரும் பாசமாக இருப்பாங்க. அம்மா ஜனனி அம்மா எல்லாமே நல்லா பாசமாக இருப்பாங்க. அவங்க வந்து விரும்பி சாப்பிட்ற உணவு பாரதிராஜா சார் இங்கே வந்தாருன்னா நீங்கள் தான் சமைச்சு கொடுப்பீங்க. விரும்பி எது சாப்பிடுவாங்க? வெண்டிக்காய் சாப்பிடுவாரு, பாவக்காய் சாப்பிடுவாரு, இந்த ஒரு மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுவாரு, ஆட்டு மண்டை மீன் மண்டை சாப்பிடுவாரு, நல்லா ருசி சாப்பிடுவாரு. சென்னை கெளுத்தி மீன் நல்லா சாப்பிடுவாங்க சார். நல்லா பிரியமா சாப்பிடுவாரு. அவருக்கு கொடுத்து வைக்கல. என்ன செய்ய அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் இங்கே பல நாட்கள் வந்துட்டு போயிருப்பாங்க. அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு இல்லை அப்படின்ட்டு உணர்வுகள் இருக்கு. எங்க வீட்டுக்காரெல்லாம் இறந்து இப்போ 40 நாள் தான் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதெல்லாம் மறக்க முடியாது. அதுக்கு மேலே நாங்கள் இவரை வச்சுருந்தோம். நாங்கள் அவ்வளோதான் இருந்துச்சு. என்ன செய்ய